மாவட்டத்தில் டியூஷனுக்கு போயிட்டு வந்த குழந்தை அப்பாக்காக காத்திருந்த அந்த கேப்பில் அந்த பெண் குழந்தையை கூட்டிகிட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ உங்களுடைய நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மாநிலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னால், அடுத்த மாநிலத்தில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்ன உடனே மெழுகுதிரி ஏந்தி போராடிய கனிமொழி அக்கா, ஏன் உங்கள் மாநிலத்தில் நடந்த இந்த பிரச்சனைக்காக நீங்கள் மௌனமாக இருக்கிறீங்க? இதற்கான பதில் தெரியணும். நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே மேடை போட பெர்மிஷன் கிடையாது, மைக்கு வைக்க பெர்மிஷன் கிடையாது, நோட்டீஸோட போட்ட பெர்மிஷன் கிடையாது, எதுக்குமே பெர்மிஷன் கிடையாது. ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கலைஞரனுடைய 100ஆண்டு விழாவுக்கு நீங்கள் வந்து சென்னை முழுக்க பேரணி போனீங்கன்னா சென்னையை ஸ்தம்பிக்க வைப்பீங்க. ஆனால் அது பண்ணலாம். திருமாவளவன் அவர்கள் வந்து அவங்க ஒரு போராட்டம் பண்ணுறாங்க, அதுக்கு நீங்கள் அந்த மாவட்டத்தை முழுக்க ஸ்தம்பிக்க வைப்பீங்க, அதுக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்க. ஆனால் நியாயமான ஒரு பிரச்சனைக்காக, பெண் சமுதாயம் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்காக இது ஒரு பெரிய சமூக குற்றம். இன்னைக்கு பெண் குழந்தை வெளியில் விடுவதற்கே பெற்றோர்களுக்கு பயமான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் இதை வந்து எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இறங்கி போராடினா எங்களுக்கு அனுமதி மறுப்பு. இன்னைக்கு கூட பாமகவினுடைய கட்சிக்காரங்க போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி அவங்கள சௌமியா அன்புமணி அவர்களை காரை விட்டு இறங்க விடாமல் இன்னும் கைது பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நாம் பார்க்குறோம். அப்போ உங்கள் ஆட்சிக்கு எதிராக ஏதாவது நாங்கள் குரல் கொடுத்தா உடனடியாக எங்களுடைய குரல் வலையை நெரிக்கணும்னு தானே பார்க்குறீங்க. இதில் இருக்கக்கூடிய நியாயத்தையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல, இதே ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் சொன்னீங்க, இதே மாதிரி பெண்களுக்கான ஒரு பாலியல் கொடுமை நடந்துச்சுன்னு சொன்னால் இதற்காக ஒரு தனி நீதிமன்றம் அமைச்சு நாங்கள் விசாரிப்போம்னு சொன்னீங்க. இதுக்கு தனியாக ஒரு புலனாய்வுத்துறை வைப்பேன்னு சொன்னீங்க. எல்லாம் சொன்னீங்க. நமக்கு ஒரு பழமொழி உண்டு தெரியுமா, 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் 501 பொய் சொல்லி வாக்குறுதி கொடுத்து நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கல்ல, எங்கே போச்சு உங்களுடைய வாக்குறுதி எல்லாம்? எங்கே போச்சு உங்களுடைய வாக்குறுதி எல்லாம்? இதுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லணும். ஆகையினால இந்த போராட்டமானது மகளிர் அணியின் சார்பாக மிக பிரம்மாண்டமாக மதுரையில் நடக்கும். நீங்கள் என்ன அடக்குமுறை பண்ணினாலும், எங்களை கைது பண்ணி ஜெயிலே நீங்கள் வச்சாலும், நாங்கள் எல்லாரும் ஜெயிலுக்கு போவதற்கு பெண் சமுதாயத்தினுடைய பாதுகாப்பிற்காக நாங்கள் ஜெயிலுக்கு போக ரெடி ஆகிட்டோம். ஆகையினால ஆளுகின்ற அரசாங்கம் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். நாங்கள் போராடுறோம்னு சொன்னால் எங்களுக்கு கட்டாயமாக அனுமதி தர வேண்டும். அனுமதி ஏன்னா இன்றைக்கி வந்து டாஸ்மாக் என்கக்கூடிய போதை, இதுவும் நீங்கள் சொன்னீங்க. இந்த இடத்துல நான் இதையும் பதிவு பண்ண விரும்புகிறேன். டாஸ்மாக் நாங்கள் வந்தால் கடைகள் எல்லாம் மூடுவோம்னு சொன்னீங்க. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் யார் சொன்னேன்னு திருப்பி கேட்குறீங்க. அப்போ டாஸ்மாக் எங்கக்கூடிய போதை, தமிழ்நாட்டில் போதையினுடைய கலாச்சாரம் தமிழ்நாட்டில் பரவி இருக்குது. இதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ சமீபமாக ஒரு வார்த்தை நிறைய கேள்விப்படுறோம், கூட்டு பலாத்காரம். இதுக்கு முன்னால் இது நடந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இத்தனை மீடியாக்கள் இருக்கிறீங்க. மீடியாக்களுக்கும் இதில் கடமை இருக்கிறது, உங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. இந்த மாதிரியான ஏன்னா நம்ம வீடுகள்லேயும் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. அது மனைவியா, மகளா, சகோதரியா, நம்ம வீடுகள்லேயும் பெண்கள் இருக்கிறாங்க. நம்ம வீட்டு பெண்களும் பாதுகாப்பாக வெளியில் போயிட்டு வரணும்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரியான இஷ்யூஸை வந்து பெருசாக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினா மட்டும்தான் நடக்கும். இன்றைக்கி அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் கூட்டு பலாத்காரம் அப்படிங்கக்கூடிய வார்த்தை இன்றைக்கி ரொம்ப பிரபலமாக